அதுக்கு ஒரு எல்லைக்கான ஒரு பிரச்சனை. ரெண்டாவது எல்லைக்கான என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் இருக்குது. இப்ப தண்ணி இருக்குது. இப்ப தண்ணீருக்காக சில நாடுகள் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. தண்ணீர், மலை பிரதேசங்கள். ஆமேன். சில நாடுகள் என்ன எதுக்கு பண்ணா, எண்ணெய் இருக்கு பாருங்க, எண்ணெய். இந்த எண்ணெய்க்காக சில நாடுகள் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப இயற்கை வளங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, ஆமேன். அப்போ இது மட்டும் இல்ல, பழைய யுத்தங்கள். இப்ப நிறைய யுத்தங்கள் பாத்தீங்கன்னா, ரெண்டு நாடு சண்டை போட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க, யூனோல வந்து சமாதானத்தை என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. ரெண்டு நாடுக்கு என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணி இனிமே சண்டை போட மாட்டோம்ங்கிறதுக்கான ஒரு சைனை என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. அதோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குது. எதுக்காக, அதே எல்லை பிரச்சனை தான். இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் நாட்டுக்கு என்ன நடக்குது, அந்த ஒரு காசாக்காக, ஒரு எருசலேமுக்காக என்ன நடக்குது, இன்னும் சண்டை நடக்குது. எவ்வளவு சமாதானம் பண்ணி என்ன முடியல, சமாதானம் பண்ண முடியல. இன்னும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன நடக்குது, சண்டை நடக்குது. நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு சமாதானமே வராத வரைக்கும் சமாதானம், அந்த சண்டைகள் என்ன பண்ண தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அப்ப அண்டை நாடுகள் மூலமாக நமக்கு வருகிற பிரச்சனைகள். ரெண்டாவது, எதனால நமக்கு அடுத்த பிரச்சனை தெரியுமா, டெரரிசம். சொல்லுங்க, என்னது டெரரிசம்? டெரரிசம் என்னது, தீவிரவாதம். பக்கத்து நாட்டில் இருந்து, ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு என்ன உண்டாகுது, தீவிரவாதம் உண்டாகுதா இல்லையா? ஆமே. இப்ப தீவிரவாதம் உண்டாகுது. ஆமே. அடுத்து மட்டுமல்ல, சைபர் த்ரெட்னு சொல்லுவாங்க. சைபர் த்ரெட்னா நம்முடைய தேசத்தில் உள்ள ரகசியங்களை என்ன பண்றது, திருடி எடுக்கிறது. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்களுடைய ரகசியத்தை என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளுக்கு வெளிப்படுத்துறாங்க. இது ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்றாங்க, பிடிக்கிறாங்க. ஹேக்கிங் சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி சொல்லுவாங்க, ஹேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ரகசியத்தை என்ன பண்றது, வெளிப்படுத்துறது மூலமாக நமக்கு இந்தியாவுக்கு மற்றவர்கள் நமக்கு என்ன பண்றாங்க, விரோதிகளாய் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லைகள்ல அதிகமாக பிரச்சனைகள் எதனால வருது தெரியுமா, மிலிட்ரி வந்து பலப்படும் போது. இப்போ எந்தெந்த நாட்டில எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அணு ஆயுதம் எந்த நாட்டில எல்லாம் எப்பெல்லாம் ஒரு டெஸ்ட் நடத்தினாலே உடனே பக்கத்து நாட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன், இந்த அணு ஆயுதம் வச்சா நம்ம நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். ஆமென். ஸோ அதனால இந்த எல்லைகள்னால நமக்கு பிரச்சனை இருக்குது. தீவிரவாதம், வெளியில் உள்ள தீவிரவாதம், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம், அப்புறம் வேற என்ன தீவிரவாதம், ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா தீவிரவாதிகள். இப்போ பல தீவிரவாதிகள் நமக்கு நிறைய தெரியும். நம்ம இந்திய நாட்டிலே அதிகமாக பாம்பு பிளாஸ்ட் பண்ணது, நிறைய இடத்துல மனித வெடிகுண்டு வெடித்து என்ன பண்ணாங்க, நிறைய இடத்தை தகர்த்திருக்கிறாங்க. ஆமே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த தீவிரவாதி கும்பல்கள். அது முக்கியமா அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆனா எல்லா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் கிடையாது. ஆமென். இஸ்லாமியர்கள் யாரு, தீவிரவாதிகள் யாரு, இஸ்லாமியர் கிடையாது. ஆனா இஸ்லாமியரா இருந்துட்டானா அவன் தீவிரவாதியா என்ன பண்ண மாட்டான், இருக்கவே மாட்டான். ஸோ தீவிரவாதிகள் நமக்கு விரோதிகளாய் காணப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வளரும் போது பக்கத்து நாட்டுக்கு என்ன உண்டாகும், இப்ப நீங்களே நல்ல கார் வச்சுட்டு இருக்கும்போது என்ன உண்டாகும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன உண்டாகும், பொறாம வருமா வராதா? அதுதான், நம்ம நாடு வளரும் போது பக்கத்து நாட்டுக்கு என்ன பண்ணாது, கொஞ்சம் பிடிக்காது. ஒரு பாஸ்டர் பற்றி சொன்னாங்க, பக்கத்துல இருக்க நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்றாங்களா, அந்த பாஸ்டர் சாகணும்னு ஜெபம் பண்றாங்களா. அது எந்த பாஸ்டர் என்ன மட்டும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆமே. ஏன்னா அந்த பாஸ்டருக்கு சபை வளர்ந்துருக்கா, அந்த பாஸ்டருடைய சபை பெருசாயிடுச்சு. அந்த பாஸ்டருடைய சபையில நிறைய ஆத்துமக்கள் போறாங்க. அப்படி இவங்க சபையில என்ன ஆகல, ஆத்துமக்கள் யாருமே வரல. அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல என்ன பண்றாங்களா, இந்த பாஸ்டர் சாகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படா இவரு சாவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நாட்களே பொறாமைப்படும் போது பக்கத்தில் இருக்க நாடுகாரன் பொறாமை பண்ணப்பட மாட்டானா. ஹல்லேலூயா. அப்போ இதான் நமக்கு